எங்கள் மாமியார் வராங்க. நாங்கள் மார்க்கெட் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஈவினிங் டைமில் தான் வெளியில் போயிட்டு ஆஃப்டர் டெலிவரி இப்போ தான் போகிறேன். ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கு வேக்சின் போட போனேன். இது 2வது வாட்டி காய்கறி வாங்குறதுக்காக போகிறோம். மாமியார் வந்துட்டு பாப்பா வச்சுக்கிட்டா அப்படின்னு கொஞ்சம் அப்படி இது பண்ணாங்க. ஹஸ்பண்ட் பரவாயில்ல, நம்ம மார்க்கெட் தானே போகிறோம், பக்கம் தானே போகிறோம், உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு என்னையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படியே நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி மே 1 இல்லையா, அதனால் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாருக்குமே லீவு கொடுத்துட்டாங்க. கிச்சன்லேயும் ஒன்றும் கிடையாது, சமையல் வேலைலாம் வேண்டாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி வெளியில் தான் ஆர்டர் போட்டாங்க. எல்லாருமே லீவை என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிவிட்டு, சரி ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொன்னப்போ அதை மாமியார் வந்து காய்கறி இல்லை அதை வாங்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. வந்தாச்சு ஒரு வழியாக. எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு இறங்குனாங்க. பின்னாடி தான் நாங்கள் எல்லோரும் இறங்கணும். கார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கலான்னு சொல்லிவிட்டு மாமியார் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பள்ளிக்கரணை தான், பக்கத்தில் ஐசி ஸ்கூலுங்க, அது பின்னாடி ஸ்கூலு. ആദ്യം ബേസിക് തക്കാളി ഉള്ളിലേക്ക് ആദ്യം അതാണ് ബേസാണ്. திராட்சை செம்மையாக இருக்குல்ல. வரும்போதே பார்த்துட்டோம். எங்கள் மாமியார் நானும் அதை ஆட்டியை போட்டுருணும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வாங்கிடணும். எங்கள் மாமியார் காயெல்லாம் எடுக்கிறாங்க. இது எங்கள் மாமியார் எடுத்தது தான். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதை எடுக்கிறாங்க. தக்காளி அடுத்து எவ்ரி வீக் இங்கே வந்து அவர் வாங்குவார், அதனால் பழக்கம் எல்லாரையும். உருளைக்கிழங்கு வெங்காயமும் வாங்க அவர் போயிருக்காங்க. தக்காளி எல்லாமே அழுகி போயிருக்குன்னு மாமியார் சொன்னாங்க, அதனால் ஹஸ்பண்டும் போயிருக்காங்க பார்த்து எடுக்கிறதுக்கு. நுங்கு சீசன் வந்து முதல் தடவை நுங்கு இப்போ தான் பார்க்குறேன். வெளியில் வர்றதுனால இப்போ தான். எங்கள் மாமியார் இன்னும் வீட்டில் வேலை பார்க்குறவங்க துணியெல்லாம் இது சொருகி வச்சுக்கிட்டாங்க. வரும்போது தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த செக்ஷனுக்கு போகல. எங்கள் மாமியார் அண்ணக்கூடி வந்துக்கிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குல்ல. இது ஏதோ ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு போட்டிருக்காங்க உள்ள. இது வரைக்கும் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் நல்லா இருக்குது பேர். பலாக்கா நம்ம சக்கை வந்து அழகாக உரிச்சு வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. எங்கள் குடும்பமே ஷாப்பிங் பண்ணுது. அம்மா, புள்ள, பேரை 3 ஜெனரேஷனு ஷாப்பிங்கில் இறங்கிட்டாங்க. அவ்வளோதான், நம்மக்கிட்ட இப்போ வீட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் தனியாக இருக்காங்க. மாங்காய் வர வாங்குறாங்க மாமியார். காலை கிலோ 50 ரூபா இன்ச்சு. ஒரு பெரிய ஷாப்பிங்கே பண்ணிட்டாங்க. அடுத்தது எலுமிச்சை பழம் வாங்குவாங்க.
லெமன் எவ்வளோ? அது ஒரு சீசன் அதனால அந்த கடையே யாரும் காணும் இப்போ இருக்காங்க யாருமே இல்லை. அந்த ஜூஸ் போட கடை இருக்குது வர வாரம் காணும். எல்லாமே 1/4 கிலோ 50 ரூபா 1/4 கிலோ 50 ரூபான்னு சொல்கிறாங்க அப்பா. ஒரு சின்ன கவர் மட்டும் கொடுப்பா. அப்பா பெரிய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. எங்கள் மாமியார் பார்த்ததெல்லாம் அள்ளிட்டாங்க. கீரைலாம் போட்டியா? கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி நமக்கு தான் ஃபைனலாக. இப்போ அது தூக்கணும் படியா. சக்கரை ஜூஸ் கடைக்கு வந்துட்டாங்க. அதில் ஏகப்பட்ட சுகர் அள்ளி போடுறாங்க. சுகர் வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு வேண்டாம், இல்லை வேணும், நொங்கு மட்டும் வாங்க. நுங்கு தர மாட்டாங்க செப்பரேட்டாக, இது ஜூஸுக்குன்னு வச்சுருக்காங்க. நாங்கள் போன வாட்டியே கேட்டோம் நுங்கு மட்டும் தாங்க அப்படின்ட்டு. இல்லை இது நாங்கள் ஜூஸுக்கு இளநீர் நுங்கு போட்டு ஜூஸு, அப்படி இல்லைன்னா இளநீர் அந்த கிர்னி பழம் போட்டு ஜூஸு. அதுக்கு ஹெல்ப் நிற்க யாரும் இல்லையா? அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அந்த அண்ணா. இந்த பையனா? ஆமாம், இப்போ சீசன் இல்லையா, அதனால் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்ஸு அது வேறு இடம் ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்க. பார்ட் டைமாக இப்படி வருவாங்க லீவில் ஈவினிங்கில் அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா? சக்கரவள்ளி கிழங்கு வாங்குறதுக்காக நின்று இருக்கோம். அடுத்த ஷாப்பிங் இது. வாங்கிட்டாங்க.